வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. விருந்துக்கு வந்திருக்க வேல்ஸ் குடும்பம், அவங்களுக்கு விருந்து கொடுக்க காத்திருக்க பாண்டியன் குடும்பம், ரெண்டு பேரும் பாண்டியன் வீட்டுல கேதர் ஆகுறாங்க. நடக்க போறது விருந்தா விபரீதமான பாத்துடலாம் வாங்க. உள்ளர எல்லாரையும் ரிசீவ் பண்ணி உட்கார வச்சுட்டு, ஆமா சுகன்யா, நீ இந்த பக்கமே வர்றதில்லைங்கிறாங்க கோமதி. என் புருஷனை வரக்கூடாதுன்னு சொன்ன இடத்துக்கு நான் மட்டும் எப்படி வர முடியும் அப்படின்னு சுகன்யா கேட்க பழனிக்கு பயம் ஆயிடுது. என் பொண்டாட்டி, என் சின்ன அண்ணன், இவங்க ரெண்டு பேரும் வாயை பொத்திக்கிட்டு சும்மா இருந்தாலே இன்னைக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்லாம தப்பிச்சிடலாம். ஆனா இருப்பாங்களான்னு தெரியலையே அப்படின்னு முனைகிட்டே பயத்தோட பாக்குறாரு பழனி. இதோ பாரு சுகன்யா, அது ஏதோ கோவத்துல என் தம்பிய திட்டினேன், ஏதோ சொல்லிட்டேன். என் கோவம்லாம் ஒரு நாளைக்கு தானே, தெரியாதா உனக்கு அப்படின்னு கோமதி கேட்க, ஆமா உங்க கோவத்தை நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு அது அவசியமே இல்லைங்கிற மாதிரி பாக்குறாங்க சுகன்யா. ஏன் தப்புதான், நான் பழனிக்கிட்ட உன்னை வீட்டுக்கு வர சொல்லி இருக்கணும், சொல்லாதது ஏன் தப்பாகி போச்சுமா அப்படின்னு டக்குன்னு இறங்கிடுற கோமதி. ஆமா சுகன்யா, நான் சமைச்சு வச்சிருக்கேன், நீ தான் டேஸ்ட் பார்த்து கரெக்டா சொல்லுவ, வா வா சுகன்யான்னு கூட ஐஸ டக்குன்னு கொட்டிடுறாங்க கோமதி. அட அக்கா சூப்பரா சமாளிச்சிருச்சே அப்படின்னு பழனி பார்க்க, அம்மா வாமா நீயும் வா அப்படின்னு கோமதி கூப்பிட, போ அத்தா அப்படின்னு பழனி சொல்ல அவங்களும் சந்தோஷமா எழுந்திருக்கிறாங்க. வாமா வா சுகன்யா அப்படின்னு ரெண்டு பேரையும் கூப்பிட்டுட்டு கோமதி கிச்சனுக்கு போறாங்க. ராஜி அவங்க அம்மாவுக்கும் சித்திக்கும் பக்கத்துல நின்னுட்டு இருக்க, நீ என்ன பாக்குறீங்க, குடிங்க அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் குடிக்கிறாங்க. அரசியும் மீனாவும் பாட்டி சுகன்யா கூட கிச்சனுக்கு போறாங்க. என்ன ராஜி, நீ திருன்னு முழிச்சிட்டு இருக்கிற, வராதவங்க அண்ணிங்க வந்திருக்காங்க, கூட்டிட்டு போய் வீட்டெல்லாம் சுத்தி காட்டு போ அப்படின்னு பழனி சொல்ல, சரிங்க சித்தப்பா அப்படின்னு சந்தோஷமா திரும்புற ராஜி. அம்மா வாங்க அதை கொடுங்க அப்படின்னு அவங்க டம்ளரை வாங்கி வச்சிடுறாங்க. வாங்க வாங்கன்னு மாரியோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க ராஜி. மொத்தமா பழனி வீட்டு லேடிஸ் எல்லாம் அந்த இடத்த விட்டு அனுப்பிடுறாரு. அருமன்னு பானகம் டம்ளரை வைக்கிறவரு, டேய் மாப்பிள்ளைங்களா, நீங்க என்னடா நிக்கிறீங்க, உட்காருங்கடா, வாங்கடா வாங்க, டேய் செந்தில் சரவணா வா அப்படின்னு பழனி கூப்பிட, எங்கேயோ புத்தம்புது சம்பந்தமே இல்லாத இடத்துக்கு வந்த மாதிரி தயங்கிக்கிட்டே வந்து சரவணனும் செந்திலும் உட்காடுறாங்க. உட்காருங்கடா அப்படின்னு பழனி சொல்ல அவர் பக்கத்து சேர்ல ரெண்டு பேரும் உட்காடுறாங்க. சரவணன் அப்படியே குமரவேல ஒரு பார்வையா பார்க்க அவரு ஓர பார்வையா பார்த்துட்டு வேற பக்கம் பார்வையை திருப்பிக்கிறாரு. பழனி இதை பார்த்துட்டு இருக்க பாண்டியன் பழனியை பார்க்க எல்லாம் ஆளாளுக்கு மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சக்திவேல் ஐயனார் சில மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்க முத்துவேல் ரொம்பவே சங்கோஜமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. வாமா சித்தி வாங்க, இதுதான் எங்க ரூம், வாங்க அப்படின்னு ராஜி அவங்க ரூம் கூட்டிட்டு வர்றாங்க. உட்காருங்கன்னு சொல்ல ரூம் அப்படியே பார்வையாலேயே சுத்திக்கிட்டு ரெண்டு பேரும் கட்டில்ல உட்காருறாங்க. வடிவு நின்னுட்டு இருக்க, உட்காருமாங்கிறாங்க ராஜி. உட்காருறாங்க. இதுதான் எங்க ரூம், எப்படி இருக்குங்கிறாங்க ராஜி. வடிவு மாறியும் மேல விட்டத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ரூம்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா சின்னதா இருக்கே ராஜிமாங்கிறாங்க மாறி. சித்தி, ரெண்டு பேர் தங்கறதுக்கு எம்பட்டு பெரிய ரூம் வேணும் அப்படின்னு ராஜி சிரிச்சுட்டே கேட்க, அடி சமத்தே அப்படின்னு தலையை மட்டும் ஆட்டுறாங்க மாறி. ஆமா ஏசி இல்லையான்னு மாறி கேட்க, இல்ல இங்க காத்து சூப்பரா வரும் சித்தி, பாதி நாள் நாங்க ஃபேன் கூட இல்லாம தூங்குவோங்கிறாங்க ராஜி. எங்கப்பா எவ்வளவோ டெவலப் ஆயிட்டாலாட்டிருக்கே அப்படின்ற மாதிரி மெதுவா மாறி தலையாட்ட அவங்க அம்மா ராஜிய பாக்குறாங்க. அம்மா நீ என்ன இன்னைக்கு மௌன விரதமா, ஏன் அமைதியா இருக்க, ஏதாவது பேசேமாங்கிறாங்க ராஜி. அறிவு உணர்ச்சி குவியல்ல இருக்காங்க. மகளை மெதுவா பக்கத்துல இழுத்து உட்கார வச்சுட்டு தலையை தடவை கொடுத்து, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு உயிர்ல இருந்து ஒரு கொஸ்டினை கேக்குறாங்க வடிவு. அவங்க கைய பிடிச்சுக்கிட்டு, நான் நல்லா இருக்கேம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு ராஜி சொல்ல மாறி முகத்துல சிரிப்பு வருது. வடிவும் மெதுவான சிரிப்போட பாக்குறாங்க. வடிவு முகத்துல நிம்மதி பரவ அம்மாவும் பொண்ணும் முகத்தோட முகம் ஒட்டி வச்சு சந்தோஷப்படுறாங்க. கிச்சனுக்கு பாட்டி வர்றாங்க. அவங்களுக்கு கோமதி ஏதோ சாப்பிட கொடுக்க வாயில எடுத்து போடுறாங்க. எப்படிமா இருக்குன்னு கோமதி ஆர்வமா கேட்க, அப்படின்னு தலையாட்ட அவங்கள சாப்பிட விடாம, எப்படி இருக்கு உன் பொண்ணோட கைவண்ணம் அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. வாயில வச்சுட்டு முழுங்க விட மாட்டேங்கிறாளே அப்படின்னு நினைக்கிற பாட்டி, அப்படின்னு வாயில வச்சுக்கிட்டு, நல்லா இருக்கு அருமையா இருக்குங்கிறாங்க. ஏமா எதுக்குமா இவ்வளோ சமைச்சு வச்சிருக்க அப்படின்னு பாட்டி கேட்க, என்னம்மா நீ, எல்லாம் உனக்காகவும் அண்ணன்களுக்காகவும் தான் அப்படின்னு கோமதி சொல்ல பாட்டி சந்தோஷமா சிரிக்கிறாங்க. நல்லா சாப்பிடு சரியா அப்படின்னு கோமதி சொல்ல, முன்ன மாதிரி இப்ப என்னால சாப்பிட முடியறது இல்லம்மா, வயசாகுது இல்ல, பசிக்கு எதையாவது ஒன்று அள்ளி போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான், நல்லா சாப்பிட்ட காலம்லாம் போயிடுச்சுமா அப்படின்னு அப்பத்தா உதட்ட பிதுக்குறாங்க. கோமதிக்கு வருத்தம் ஆயிடுது. நல்லா சாப்பிட்ட காலத்துல எல்லாம் உனக்கு என்னால சமைச்சு போட முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அத்தை
அடிக்கடி உங்க பிளாஷ்பேக்கு போய் வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க, பிரசன்ட நினைச்சு என்ஜாய் பண்ண பாருங்க. என்ன அப்பத்தா நான் சொல்றது அப்படின்னு மீனா சொல்ல, ஏன் புள்ள நீ என்னமோ தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசுன, அது அப்பத்தாவுக்கு புரியாதுல்ல, ஆனா நீ சொன்னா சரியாதான் இருக்குங்கிறது ஏன் நம்பிக்கை அப்படின்னு பாட்டி சொல்ல சந்தோஷமா சிரிக்கிறாங்க மீனா. என்ன வாயாடி நல்லா இருக்கியான்னு மீனாவை பார்த்து கேட்க, அப்படின்னு சந்தோஷமா தலையை ஆட்டி வைக்கிறாங்க மீனா. நல்லா இருக்கேன் அப்பத்தா அப்படின்னு மீனா தலையாட்டி வைக்க, ஏமா இந்த சரவணன் பொண்டாட்டி வீட்டு ஆளுங்க எல்லாம் அமைதியா இருக்காங்களா இல்ல ஏதாவது விஷ வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களான்னு பாட்டி கேக்குறாங்க. சந்தோஷமா இருந்த கோமதியோட முகம் சுள்ளுன்னு மாறிடுது. இனி என்னம்மா உங்களால பண்ண முடியும் அப்படின்னு கேட்க, அதுவும் சரிதான். ஆமா நீங்க எல்லாரும் என்ன பண்ணலான்னு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க பாட்டி. அவ இந்த வீட்டுக்கு திரும்ப வரக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கோமதி சொல்ல, பார்த்து பார்த்து பண்ணி வச்ச கல்யாணம் இப்படி ஆகி போச்சேம்மாங்கிறாங்க பாட்டி. ஏமா வீட்டுக்கு வந்த 2 மருமகள்ங்க தங்கமா தானே இருக்காங்க, எல்லாரும் கண்ணு வச்சுட்டாங்க போல இருக்கு. இப்படி ஒருத்தி வீட்டுல வந்து சேர்ந்து தொலைச்சிட்டா அப்படின்னு எரிச்சலோட நெத்தில அடிச்சுக்கிறாங்க கோமதி. ஆனா பாவமா அந்த பிள்ளை சரவண அப்படின்னு பாட்டி சொல்ல, எனக்கும் கஷ்டமா தாமா இருக்கு, அவன் தேறிடுவாமா, நாங்க எல்லாரும் இருக்கோம்ல தேத்திடுவோம் அப்படின்னு கோமதி சொல்ல, சரி சரி அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க அரசி கலுக்குன்னு சிரிச்சிடுறாங்க. ஏமா அரசி நீ என்ன உம்முன்னு இருக்கன்னு பாட்டி கேட்க, நீங்களே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிய, வாய்ப்பு கிடைச்சா உள்ளர பூந்தரலான்னு தான் பார்த்தேன், ஆனா நடக்க மாட்டேங்குதேங்கிறாங்க அரசி. மீனா செல்லம்மா அரசி முதுகுல ஒரு தட்டு தட்டுறாங்க. கோமதியும் பாட்டியும் அரசியை பார்த்து ஐயோடா அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்க, அம்மாச்சி இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க அரசி. இந்த புடவையா அப்படின்னு கேட்க, ஆமாங்கிறாங்க. இதே மாதிரி நான் உனக்கு ஒண்ணு வாங்கி தரவா அப்படின்னு கேட்க, ஆஹா இல்ல இல்ல எனக்கு வேண்டாங்கிறாங்க அரசி. வாங்கி தரேன்டி அப்படின்னு பாட்டி சொல்ல, அப்பதா அப்படி எனக்கும் ஒண்ணு மெரூன் கலர்ல அப்படின்னு துண்டை போடுறாங்க மீனா. பாட்டி சந்தோஷமா சிரிச்சுட்டு எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குறேன் சரியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, அம்மா சமையல் கட்டு நல்லா இருக்கான்னு கேக்குறாங்க கோமதி. நல்லா இருக்கான்னு கேட்க பாட்டி இப்படி அப்படி பார்த்துட்டு, எல்லாத்தையும் பிரமாதமா தான் வச்சிருக்க, ஆனா நான் வந்த உடனேயே பார்த்தேன் அந்த அருவாமனையை மட்டும் ஏமா அப்படி வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க பாட்டி. அத அடுப்படிக்கு கீழே தானே வைக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்ல, ஐயோ அம்மா பொண்ணுங்க ராக்கெட்டே விட்டாலும் அம்மாங்களுக்கு திருப்தியே வராது அப்படின்னு கோமதி சொல்ல, மீனாவும் அரிசியும் சிரிப்போட பார்க்க பாட்டியும் சிரிக்கிறாங்க. ஆமா இப்ப இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சுகன்யா முகத்தை வச்சுட்டு நிக்கிறாங்க. நல்லா தான் ஓட்டுற, ஆனா அதை இதுக்கு அங்க வச்ச, இது ஏன் பிடிக்கல அப்படின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்ப போல அப்படின்னு கோமதி பயங்கரமா சிலுப்ப பாட்டி சந்தோஷமா சிரிச்சுட்டு கன்னத்துல லைட்டா இடிக்கிறாங்க. உள்ளர சுகன்யாவை தவிர எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க வெளியே பழனி, என்ன எல்லாரும் அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க, யார் ரொம்ப நேரம் பேசாம இருக்குதுன்னு போட்டி எது நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, பாண்டியன் ஒரு பார்வை பார்த்துட்டு மாத்திக்கிறாரு. ஆளாளுக்கு பழனிய வெட்டவா குத்தவான்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்பிக்கிறாங்க. அதெல்லாம் கண்டுக்காத பழனி அப்படியே மாப்பிள்ள மச்சான்னு பேச ஆரம்பிக்க வேண்டியது தானே அப்படின்னு பழனி சொல்ல, என்னடா பேச சொல்றங்கிற மாதிரி பாண்டியன் பாக்குறாரு. ஏண்டா உன்னால அமைதியாவே இருக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி முத்துவேல் பாக்குறாரு. முத்துவேல் சங்கடமா ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காரு. எல்லாத்தையும் ஒரு பார்வை பாக்குற பழனி, ஐய என்ன இப்படி யாருமே வம்படியா வாய திறக்காம இருக்கீங்க அப்படிங்கிற பழனி, டேய் மாப்பிள்ள கதிரு அப்படின்னு கூப்பிட, மாமாங்கிறாரு அவரு. நீ என்னடா தனியா அங்கேயே நின்னுட்டு இருக்கிற, வா நீ வா அப்படின்னு கைய பிடிச்சி இழுக்க, இல்ல மாமான்னு கூச்சமா நெளியறாரு அவரு. வாடா வா மாமனார் பக்கத்துல உட்காரு அப்படின்னு கதிரை அழுத்தி பிடிச்சி முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் நடுப்புற உட்கார வைக்கிறாரு பழனி. ஒரு கையெடுத்த அடுத்த செகண்ட் ஸ்பிரிங் மாதிரி துள்ளி எழுந்திருக்கிறாரு கதிர். வேண்டாம் மாமா வேண்டாம் வேண்டாம் மாமா நான் நின்னுக்கிறேன்னு சொல்ல, என்னடா கதிர் மாமனாரும் மருமக பிள்ளைமா கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்க வேண்டியது தானே அப்படின்னு பழனி சொல்ல, பரவாயில்ல மாமா நான் நிக்கிறேங்கிறாரு கதிர். நீங்க போங்க, நீங்க போய் உட்காருங்க மாமா நான் நிக்கிறேன்னு கதிர் சொல்லிட வேற வழி இல்லாம பழனி போய் உட்கார்றாரு. அவரும் எப்படியாவது எல்லாரையும் சேர்த்து விட்டுறணும் பேச வச்சிடணும்னு படாத பாடுபடுறாரு. வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா பயன்படுத்திக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு புலம்பிக்கிட்டே சேர் கிட்ட வர்றவர், அண்ணே அது வேற ஒண்ணு இல்லன்னு அவனுக்கு மாமனார் மேல அம்போட்ட மரியாதை, அதான் அண்ணே உன் மருமக புள்ள ரொம்ப பயப்படுறான்ல நீயாவது பேசுனேங்கிறாரு பழனி. முத்துவேலுக்கு ரொம்ப அன்னீசியா இருக்கு. என்னண்ணே அண்ணே ஏன் முகத்தை திருப்பிட்டீங்க, நீங்களாவது முகத்தை பார்த்து பேசுங்க அப்படின்னு பழனி சொல்ல, அப்படியே பார்வையை மட்டும் நிமிர்த்தி அதிர ஒரு பார்வை பாக்குறாரு முத்துவேல். பல்லு கடிச்சு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சரி பண்ணிக்கிட்டு டிராவல்ஸ் எல்லாம் எப்படி போகுதுங்கிறாரு. ஐயோ என்ன அண்ணே பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு பதட்டமா பாக்குறாரு சக்திவேல். நல்லா போகுது அப்படின்னு கதிர் பதில் சொல்ல, சரவணனும் செந்திலும் மேல உட்கார்ந்து இருக்க மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. உடனே சக்திவேல் செந்தில பார்த்து, கவர்மெண்ட் வேலையா எப்படி போகுது அப்படிங்கிறாரு. அப்பாடா இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்கிற மாதிரி செந்தில் உடனே, வேலை தானே
அதெல்லாம் சூப்பரா போகுது அப்படின்னு சொல்ல, ஓஹோ அப்படின்னு பாக்குறாரு சக்திவேல். எனக்கு வேலை செய்யற இடத்துல பெரிய ராஜ மரியாதை, அங்க இல்லன்னு வச்சுக்கோங்களேன் வேற எந்த வேலையுமே நடக்காது அப்படின்னு கிடைச்ச சந்தர்ப்பத்துல கெடா வெட்டிட்டு இருக்காரு செந்தில். ஓஹோ அப்படின்னு சக்திவேல் பாத்துட்டு இருக்க, இவன் அடங்கவே மாட்டானாட்டிருக்கேன்னு பாண்டியன் பாத்துட்டு இருக்காரு. இந்த மேனேஜர் வேலை அது மாதிரியாங்கிறாரு சக்திவேல். இல்ல இல்ல, ஆனா சீக்கிரம் மேனேஜர் ஆயிடுவேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, ஆவடா ஆவு, அருவை காட்டு பயிலைங்கிற மாதிரி பாக்குறாரு சக்திவேல். வீடு வெளியில இருந்து பாக்குறதுக்கு பெருசா இருந்த மாதிரி இருந்தது, உள்ள பார்த்தா சின்னதா இருக்குங்கிறாரு சக்திவேல். சூப்பர்பா, ஆரம்பிச்சுட்ட நீ அப்படிங்கிற மாதிரி குமரவேல் பாக்குறாரு. சரவணனும் செந்திலும் அப்படியே பாத்துட்டு இருக்க, ஏங்க இங்க இருக்கவங்களுக்கு இந்த வீடு போதுங்க அப்படிங்கிறாரு பாண்டியன். அதுவும் சரிதான், ஒரு மருமக வீட்டை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சக்திவேல் சாதாரணமா சொல்ல பாண்டியனுக்கு மின்னல் வெட்டுது. சரவணனும் பயங்கர கோவத்தோட பாக்குறாரு. போடுற வெடிய அப்படின்ற மாதிரி தம்பியை பெருமையா பாக்குறாரு முத்துவேல். இன்னொரு மகனும் மருமகளும் தனி குடித்தனம் போயிட்டாங்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல, சூப்பர் அப்பா, நீ போடு வெடிய, பாண்டியன் மூஞ்சி எப்படி கருக்குதுன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு குமரவேல் பாத்துட்டு இருக்காரு. பாண்டியன் கொஞ்சம் சங்கடமா பாக்குறாரு. பழனியையும் சுகன்யாவையும் வீட்டை விட்டு துரத்திட்டீங்க அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க, அண்ணே இதுக்கு நீ வாயை திறக்காமலே இருந்திருக்கலான்னு அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு பழனி. மீதி இருக்கிறது 4-5 பேர் தானே அப்படிங்கிற சக்திவேல் வீட்டை ஒரு பார்வை பார்த்துட்டு, அவங்க எல்லாத்துக்கும் போதும் போதும் அப்படின்னு போனா போகுதுன்ற மாதிரி சொல்ல, செந்திலும் சரவணனும் பயங்கர கடுப்பாகிறாங்க. ஐயோ நிலைமை எப்படியாவது சமாளிச்சாகணுமே, அண்ணே வாயை மூடணுமே அப்படின்னு நினைக்கிற பழனி, அண்ணே நீங்க என்னன்னு சொத்து வரி போடுற ஒரு மாதிரி வீட்டை அளந்துகிட்டு இருக்கீங்க, வேற ஏதாவது நல்லபடியா பேசுன அப்படிங்கிறாரு பழனி. அவரு பழனியை முறைக்காம ஜாலியா பேசுன அப்படிங்கிறாரு பழனி. பேசுவோம் பேசுவோம் அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க, கோமதி ஒரு ட்ரெயில அண்ணே முந்திரி பக்கோடான்னு கொண்டு வந்து நீட்டுறாங்க அப்படின்னு முத்துவேல் எடுத்துக்கிறாரு. ஆஹா ஸ்நாக்ஸ் வந்துருச்சு சாப்பிடலாமா அப்படின்னு பழனி கேட்டுட்டு இருக்க, அண்ணே இந்த அண்ணே முந்திரி பக்கோடான்னு கோமதி சக்திவேல் கிட்ட நீட்டுறாங்க, நான் அதுலயே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சக்திவேல் சொல்லிட, அங்க வந்து நிக்கிற வடிவு ஆறிக்கிட்ட பிளேட்டை நீட்டுறாங்க கோமதி. இந்தாங்க எடுத்துக்கங்கன்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும்ன்றாங்க அவங்க. எடுங்க நீ அப்படின்னு கோமதி நீட்ட ஒரு பிளேட்டை மட்டும் எடுத்துக்கிறாங்க. நம்ம பக்கம் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்களேன்னு பழனி சொல்ல, டேய் பழனி இந்தடா எடுத்துக்கடா அப்படின்னு ட்ரேயை நீட்ட, அக்கா அப்படியே கொடு அப்படின்னு வாங்கிக்கிறாரு பழனி. அம்மா நீ எடுத்துக்கோமா அப்படின்னு ராஜு சொல்ல, மாறி எடுத்த பிளேட்ல இருந்து வடிவம் எடுத்துக்கிறாங்க. டேய் மாப்பிள்ளைங்களா எடுத்துக்காங்கடா அப்படின்னு பழனி நீட்ட ஒன்னு எடுத்து செந்தில் வாயில போடுறாரு. அண்ணனை கூப்பிட சரவணன் திரும்புறாரு. இதெல்லாம் எப்ப செஞ்சாங்க அப்படின்னு கேட்க, ஏதோ பெரிய யோசனையை முடிச்சிட்டு தெரியலையேன்னு சிம்பிளா சொல்றாரு சரவணன். சாப்பிட தானே வந்திருக்கோம் கோமதி, அதுக்குள்ள எதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் அப்படிங்கிறாங்க மாறி. சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்ல, அது வரைக்கும் சும்மா ஏதாவது குறிச்சுக்கிட்டே இருங்களேன் அப்படின்னு கோமதி சொல்ல, முத்துவேல் எடுத்து சாப்பிடுறாரு. சக்திவேல் வெரல கூட வைக்கல. நல்லா இருக்கு அப்படின்னு ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு பழனி. கோமதி உள்ளர போக திரும்பினவங்க, ஐயோ கிச்சன்ல இருக்கவங்களையும் கூப்பிடுறேன், நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமான்னு கேக்குறாங்க கோமதி. சக்திவேல் தலையை திருப்பாமலே டென்ஷன் ஆகி, இப்ப எதுக்கு போட்டோ இல்லாங்கிறாரு. என்னன்னே எல்லாரும் இருக்கோம்ல எடுத்துக்கலாமே அப்படின்னு கோமதி சொல்ல, சக்திவேல் கோவமா திரும்புறாரு. எடுத்துக்கலானே அப்படின்னு பழனி சொல்ல, அப்படின்னு கோமதி பாக்குறாங்க. அது குறிஞ்சிப்பு பூத்த மாதிரி நம்ம குடும்பத்துல அபூர்வமா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, அத நாம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும்ல அப்படின்னு பழனி சொல்ல, இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, என்னவோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி முத்துவேல் உட்கார்ந்துட, ஏண்டா பழனி வீட்டுக்கு வா உனக்கு வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சக்திவேல் பாத்துட்டு இருக்காரு. இருங்க நான் மத்தவங்களையும் கூட்டிட்டு வரேன் எடுத்துக்கலாம்னு சொல்ல, பழனி அப்படிங்க கோமதி ஓடுறாங்க. சாப்பிட வர சொல்லிட்டு பண்ற அலம்பல் தாங்க முடியல அப்படின்னு சக்திவேல் முத்துவேல பார்க்க அவர் பேசாம உட்கார்ந்துருக்க. நாம மட்டும் வாயை திறக்க முடியுமா, அடங்கிடலான்னு அடங்கிக்கிறாரு சக்திவேல். எல்லாரும் வரிசையா நிக்கிறாங்க. முன் வரிசையில முத்துவேல், அதுக்கு அடுத்து அவங்க அம்மா, சக்திவேல், பாண்டியன் அப்படின்னு உட்கார்ந்துருக்க. கீழே கொஞ்சம் பேர் மண்டி போட்டு உட்கார்ந்துருக்க. பின்னாடி எல்லாரும் நிக்கிறாங்க. ரெடியா எல்லாரும் ஆர்டரா ஜோடியா நில்லுங்கப்பா இதோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மீனா ஓடி போய் செந்திலோட கைய கோத்துட்டு நிக்கிறாங்க. உடனே ராஜி பார்க்க கோமதி பக்கத்துல கதிர் நிக்கிறாரு. அம்மா சித்தி தள்ளுங்க, அத்தை கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு அவங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு டங்குன்னு வந்து ராஜி கதிர் பக்கத்துல நின்னுக்கிறாங்க. முன்வரிசையில அரசியும் சுகன்யாவும் மண்டி போட்டு இருக்க. கேமராவை செட் பண்ணி வச்சுட்டு, எல்லாரும் அங்க பாருங்க சிரிங்க, எனக்கு எங்க இடம் அப்படின்னு ஓடி வந்து உட்கார்ந்துக்கிறாரு பழனி. எல்லாரும் லைட்டான சிரிப்போட பார்க்க முத்துவேலும் கூட அவரோட முயல் பல்ல காட்டிட்டு இருக்காரு. ஆனா சக்திவேல் மட்டும் கடுவன் பூனை மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. போட்டோ எடுத்ததும் எடுத்துருச்சு அப்படின்னு போய் மொபைல் எடுத்துட்டு வர்ற பழனி, அடா 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 அடாடா அழகு ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு
அப்படிங்கிறவரு அக்கான்னு கூப்பிட, டேய் குடுறா குடுறா என்கிட்ட குடுறா பாக்குறேன் அப்படின்னு மத்தவங்க எல்லாம் ஆர்வமா பாத்துட்டு இருக்க கோமதி டக்குன்னு மொபைல வாங்குறாங்க. கோமதி பக்கத்துல ராஜியை, இந்த பக்கம் மாறியை நின்னு பாக்குறாங்க. நல்லா இருக்குல்ல அப்படின்னு கேட்க, அக்கா செம்மையா இருக்குல்ல அப்படின்னு பழனியை கேட்க, ஆ அப்படின்னு ராஜியும் மாரியும் வேகமா தலையாட்டுறாங்க. ஏய் அரசி இங்க வா அப்படின்னு கோமதி கூப்பிட, என்னம்மாங்கிறாங்க. இங்க வா வா சொல்றேன் அப்படின்னு கோமதி சொல்ல அரசி எழுந்து போறாங்க. இத பாக்குற பழனி, அக்கா ஏதோ சஸ்பென்ஸ் வைக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கோமதி அரசியை கூட்டிட்டு கிச்சனுக்கு வர்றாங்க. அம்மா என்னம்மா கிச்சனுக்கு கூட்டிட்டு வரேன்னு அரசி கேட்க, அவங்க மொபைல் எடுத்து கொடுத்து, ஏய் இந்த மொபைல்ல இருந்து இந்த மொபைலுக்கு அனுப்பி எனக்கு ஸ்டேட்டஸ் வச்சு கொடுடி அப்படின்னு கோமதி அவசரமா சொல்றாங்க. எதுக்குமான அரசி கேட்க, ஏய் ரெண்டு குடும்பமும் சேர்ந்தது ஊருக்கு தெரிய வேணாமாடி, இந்தா வை வை வைடி, ஒரு சின்ன விஷயத்துக்கு சலிச்சுக்கிறா அப்படின்னு கோமதி மொபைல நீட்ட, அப்படின்னு வெடுக்குன்னு வாங்குறாங்க அரசி. ஓபன் பண்ணி கொடுமா அப்படின்னு சிடுசிடுன்னு முகத்தை வச்சுட்டு அதுல இருந்து போட்டோவை இதுக்கு மாத்துறாங்க. கோமதி ஆர்வமா எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருக்க, இந்தாமா ஓகேவா அப்படின்னு மொபைல நீட்ட வாங்கி பார்த்துட்டு, ஓகே ஓகே. ஏய் நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஊர்க்காரங்க எல்லாருக்கும் தெரியும்லங்கிறாங்க கோமதி. அப்படின்னு அரசி அவங்க அம்மாவை கேன மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு, உன் நம்பர் யார்கிட்ட எல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் தெரியுங்கிறாங்க. ஓஹோ அப்படின்னு கோமதி யோசிக்க, ஊருக்கே தெரியணும்னா வெளியே அப்படியே ஃபிளக்ஸ் அடிச்சுதான் வைக்கணும். என்ன சரியான அரசி கேட்க, ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பண்ணு வச்சிருவாங்கடி அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. வெளியே எல்லாருமே மௌன விரதத்துக்கு வந்த மாதிரி உட்கார்ந்துருக்க. அப்புறம் அண்ணே உங்க மச்சான் மேலே என் மேலே இருந்த கோவம் போயிருச்சா அப்படின்னு சுகன்யா வெடுக்குன்னு பாண்டியனை கேட்க, பாட்டியும் பழனியும் ஐயோன்னு பதறாங்க. இந்த சுகன்யாவுக்கு இருக்கிறது நாக்கா இல்ல தேலான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி மீனாவும் பார்த்துட்டு இருக்காங்க. பாண்டியன் சங்கடமும் வருத்தமா பார்க்க, டேய் அத உனக்கு பார்த்தாவே தெரியலையாக்குன்னு பழனி படக்குன்னு ஃபுல் ஸ்டாப் வைக்க போறாரு. தெரியுது ஆனாலும் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சுகன்யா கேட்க, ஏன்பா சுகன்யா எனக்கு யார் மேலேயும் கோவமோ வருத்தமோ கிடையாது, ஏன்பா கொஞ்சம் ஆதங்கம் மட்டும் இருந்துச்சு அவ்வளவுதான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஆமா நீங்க சொன்ன உடனே அப்படியே நான் நம்பிடணும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க சுகன்யா. என்ன ஆதங்கம்னு வெடுக்குன்னு கேக்குறாரு சக்திவேல். உங்க ஏவாரத்தை பறிச்சிருவானா அப்படின்னு சக்திவேல் கேட்க, ஐயோ இவன் வேற வாயை திறந்துட்டானா அப்படின்ற மாதிரி பாட்டி பயத்தோட பாக்க, ஏன்னு அப்படிங்கிறாரு பழனி. அட ஏங்க நீங்க வேற, இவன் ஏன் ஏவாரத்தை எடுத்துட்டு போனா நான் ஏன் வருத்தப்பட போறேன், ஏன் ஏவாரத்தெல்லாம் தாராளமா பழனி எடுத்துட்டு போக அப்படின்னு பாண்டியன் சொல்ல, நம்ப முடியவில்லை இல்லை இல்லை அப்படின்னு நமக்கே பாட தோணுது. பழனி சந்தோஷமா ஆமான்ற மாதிரி தலையாட்ட சொல்றத பார்த்தா உதட்டுல இருந்து தானே வருது, மனசுல இருந்து வர்ற மாதிரி தெரியலையே அப்படின்னு மடக்குறாரு சக்திவேல். அச்சச்சோ ஏதாவது பிரச்சனை ஆரம்பிச்சிருமோன்னு எல்லாம் பயந்துட்டு இருக்க. ஆமா வணிகர் சங்கத்துக்கு தேர்தல் வரப்போகுதுல்ல அப்படின்னு முத்துவேல் அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டுறாரு. ஆமாங்க இன்னும் 2 வாரத்துக்கு கடைக்கு வர்ற வாடிக்கையாளரை விட எங்க பக்கம் நில்லு உங்க பக்கம் நில்லுன்னு கேட்க வர்றவங்க தான் அதிகமா இருப்பாங்க போல அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அண்ணன் ஒரு நல்ல சான்ஸை கெடுத்து விட்டுட்டாரு அப்படின்னு கொஞ்சம் கோவத்தோட சக்திவேல் மோத்த திருப்பிக்கிறாரு. யாரு வரணும்னு நினைக்கிறீங்கன்னு முத்துவேல் கேட்க, வேற யாரு நம்ம கணேசன் தான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல சின்ன சிரிப்போட அக்னாலேஜ் பண்றாரு முத்துவேல். ஐயோ போற போக்குல இணக்கமாயிடுவாங்க போல இருக்கேன்னு பாக்குற சக்திவேல், ஆமா சரவணா அப்படின்னு கூப்பிட டக்குன்னு நிமிந்து பாக்குறாரு. அந்த புள்ள போன ஏதாவது பண்ணுச்சு அப்படின்னு கேட்க சரவணன் திருத்தர்னு பாக்குறாரு. அதான்ப்பா உன் ஒய்ஃபு அப்படின்னு சக்திவேல் சொல்ல, அவங்களே வேணான்னு பாக்குறோம் ஒய்ஃப்னு சொல்றாருன்னு செந்தில் பாண்டியன் எல்லாரும் பாக்குறாங்க. இல்லங்க பண்ணலங்கிறாரு சரவணன். ஆனாலும் தேடி தேடி கண்டுபிடிச்சிங்க பாரு, பேர்ல மட்டும்தான் தங்கம் இருக்கு, குணத்துல வார்த்தையில ஒண்ணுமே இல்ல, தகரம் தான் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, பாண்டியனாலேயோ சரவணனாலேயோ பதில் சொல்ல முடியாம போயிருது. எம்புட்டு போய் சொல்லுது தெரியுமா அப்படிங்கிற சக்திவேல், பொண்ணு எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா விசாரிச்சு பொண்ணு எடுத்திருக்கணும் அப்படின்னு டைரக்டாவே பாண்டியனை பார்த்து சொல்றாரு. பாண்டியனும் சரவணனும் அன்னீசியா பார்த்துட்டு இருக்க, இல்ல அப்பா யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணினதில்ல, யாரும் வருத்தப்படுற மாதிரி எதுவும் பண்ணதில்ல, அதனால மத்த மனுஷங்களும் அப்படியே இருப்பாங்கன்னு நினைச்சிட்டாருங்க மாமா அப்படின்னு கதிர் சொல்ல, எல்லாருமே கதிர் திடுக்குன்னு பாக்குறாங்க. என்ன பொசுக்குன்னு மாமான்னு சொல்லிட்டான் அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இருக்க, அவங்க அப்படி இருந்தா நாம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாரு கதிர். உன் அப்பனும் நீயும் பண்ண துரோகம் லிஸ்ட்ல இல்லையோ அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்ல பேசிக்கிறாரு சக்திவேல். பொய்யோடவே கடைசி வரைக்கும் வாழ்றதை விட இப்பவாச்சும் உண்மை தெரிஞ்சதேன்னு எங்களுக்கு சந்தோஷம் தாங்கிறாரு செந்தில். நல்லா தெரிஞ்சது போங்க அப்படிங்கிற மாதிரி உதட்ட பிதுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு முத்துவேல். எல்லாரும் அமைதியும் அழுத்தமா உட்கார்ந்து இருக்க, அப்பாடா ஒரு வழியா கோமதி வந்து சாப்பிடலாமான்னு கேக்குறாங்க. நல்ல வேலைக்கா கரெக்டான டயத்துக்கு வந்த, எல்லாரும் சாப்பிடுறத ஆரம்பிப்போம் வாங்க அப்படின்னு பழனி கூப்பிடுறாரு. வாங்க எல்லாரும் வாங்க சாப்பிடலான்னு அரசியும் கூப்பிடுறாங்க. அண்ணே வாங்கண்ணே வாங்க
வாங்க சாப்பிடுவோன்னு பழனி கூப்பிட, ஏண்டா சோத்த பார்த்தது இல்லங்கிறாரு சக்திவேல். உடனே கோமதி அண்ணன்னு கூப்பிட அங்க திரும்புறாரு. வாங்கண்ணே சாப்பிடலாங்கிறாங்க கோமதி. அப்படின்னு சக்திவேல் தலையாட்ட, அண்ணே வாங்கண்ணே அப்படின்னு முத்துவேல் கிட்ட சொல்லிட்டு அண்ணே கூட்டிட்டு வாங்கங்கிறாங்க கோமதி. எங்கடா குமார ஒருத்தர் கண்டுக்கவே இல்லைன்னு பார்த்தா, ஏன்பா குமாரு வாடா அப்படின்னு பழனிவேல் கூப்பிட, வாங்கன்னு சரவணன் கூப்பிடுறாரு. எல்லாரும் தரையில யூ ஷேப்ல உட்கார இலை போட்டுட்டு இருக்காங்க கோமதி. மாறி ஹெல்ப்புக்கு வர, அண்ணி நீங்க உட்காருங்க நான் பரிமாறுறேன். நாங்க பரிமாறுறோம்னு கோமதி சொல்ல, பிரியாணி, ஃபிஷ், மட்டன் வறுவல், சிக்கன் 65ன்னு எல்லாமே அணிவகுத்து நிக்குது பாத்திரத்துல. ஏன்னு தெரியல, அதை பார்த்து பயங்கரமா கோவப்படுறாரு சக்திவேல். பரவாயில்ல கோமதி, நாங்க பரிமாறிட்டே சாப்பிடுறோங்கிறாங்க வடிவு. நல்லா இருக்கு கதை. விருந்துக்கு வந்தவங்க நீங்க பரிமாறுறீங்களா? உட்காருங்க, நீ உட்காருங்க. அண்ணி நீங்க அங்க உட்காருங்க. அண்ணி நீங்க அண்ணன் பக்கத்துல உட்காருங்க அப்படின்னு கோமதி சொல்ல, ஒரு இலை எடுத்துட்டு மாறி போய் சக்திவேலுக்கும் குமரவேலுக்கும் நடுப்புற உட்காடுறாங்க. வடிவும் ஒரு இலையோட முத்துவேல் பக்கத்துல உட்கார போறாங்க. சுகன்யா நீயும் போய் உட்காரு அப்படின்னு கோமதி சொல்ல, இல்ல தாச்சி அப்படின்னு சொல்ல, இல்லம்மா பழனி பக்கத்துல போய் உட்காரு போன்னு அனுப்பி விடுறாங்க கோமதி. ராஜி நீயும் போய் உட்காருங்கிறாங்க மீனா. இல்ல பரவாயில்லக்கா அப்படின்னு ராஜி சொல்ல, ராஜி நீ போய் உட்காரு போ, அப்புறம் என் பிள்ளைக்கு சோறே குடுக்கலன்னு உங்க வீட்டு ஆளுங்க சொல்லிடக்கூடாதுல்ல அப்படின்னு கோமதி சொல்ல, ஏய் யாரும் அப்படிலாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு பாட்டி வக்காலத்து வாங்குறாங்க. சக்திவேல் பயங்கர சிடுசிடுன்னு உட்கார்ந்து இருக்காரு. ராஜியையும் மீனாவையும் அரசிய பாத்துக்கிற மாதிரி தான் பாத்துக்கிறோம். ராஜி கதிர் பக்கத்துல போய் உட்காரு போங்கிறாங்க கோமதி. இல்ல தன்னை ராஜி சொல்ல வர, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல போய் உட்காரு போங்கிறாங்க. கதிரும் அப்படியே கொஞ்சம் காதலோட பாத்துட்டு இருக்காரு. போ ராஜி போய் உட்காரு போங்கிறாங்க பாட்டியும். அப்படின்னு ராஜி போக, நீயும் போய் உட்காரு போமாங்கிறாங்க கோமதி. நானும் போய் உட்கார்ந்துட்டா யார் பரிமாறுறது? நீங்க ஒரு ஆள் மட்டும் பண்ணுவீங்களான்னு கேக்குறாங்க மீனா. நானும் நீங்களும் சேர்ந்து பண்ணலாம் எடுங்க அப்படின்னு மீனா சொல்ல, சரி இந்தா ராஜிக்கு இலை போடு போ அப்படின்னு ஒரு இலையை கொடுக்குறாங்க கோமதி. ராஜி கதிர் பக்கத்துல வந்து உட்கார்றவங்க அவங்க அப்பாவை பார்த்துட்டு, என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. நீங்க எல்லாம் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேனே தவிர நீங்க 2 பேரும் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ராஜி சொல்ல, பல்ல கடிச்சிட்டு பாக்குறாரு சக்திவேல். அப்புறம் எனக்காக வந்தீங்களா இல்ல அத்தைக்காக வந்தீங்களா அப்படின்னு ராஜி கேட்க, முத்துவேல் அமைதியா பார்த்துட்டு இருக்க, கண்ணு 2 கோவப்பழ மாதிரி செவக்க கோவத்தோட அண்ணனை பாக்குறாரு சக்திவேல். டேய் ஒண்ணு பேசாத அமைதியாயிரு, நான் ஒரு கண்ணால ஜாட காட்ட. டேய் யாருக்காக வந்தா என்ன? வந்தாங்கல்ல விடேண்டிங்கிறாங்க கோமதி. இல்லத்த அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அத்தைக்காக வந்தேன்னாலும் சொல்லுங்க நான் கோச்சிக்க மாட்டேங்கிறாங்க ராஜி. ராஜி உன் அப்பாவும் சித்தப்பாவும் அப்பத்தாவுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு மாறி சொல்ல, ராஜி திகைச்சு போய் அப்பத்தாவுக்காகவா அப்படின்னு கேட்க, மாறி தயங்காம ஆமா நடுறாங்க. அப்பத்தா வாய் ஃபுல்லா பல்லா ஆன்னு தலையாடுறாங்க. வந்திருக்க கூடாதுதான் அப்படின்னு சக்தி சொல்ல, எல்லாருக்கும் ஒரு மாதிரி படக்குன்னு ஆயிடுது. டேய் சக்தி கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? ஏதாவது உன்னை உளறிக்கிட்டே இருக்காத அப்படின்னு பாட்டி சொல்ல, கொலவெறியோட பாத்துட்டு இருக்காரு சக்திவேல். போங்கம்மா போங்க எல்லாருக்கும் பரிமாறுங்க அப்படின்னு பாட்டி சொல்ல, கோமதியும் மீனாவும் சரின்னு குனிறாங்க. கொஞ்சம் பேசாம இருங்களேங்கிறாங்க மாறி. சாப்பிடறதுக்கு தானே வந்த, அந்த வேலையை பாருங்க. மாறிக்கிட்ட மூஞ்ச காமிக்கிறாரு சக்திவேல். பாட்டி தரையில உட்கார்ல, சேர்ல உட்கார்ந்து தட்டை கையில பிடிச்சிட்டு இருக்க. வேக வச்ச முட்டை, சில்லி சிக்கன், மட்டன் வறுவல் அப்படின்னு இலைய ஒரு முனியாண்டி விலாஸ் ரேஞ்சுக்கு நிரப்பிட்டு இருக்காங்க. அடுத்த ரவுண்ட்ல வறுத்த மீன் வர சக்திவேல் பயங்கர கடுப்பாயிட்டு இருக்காரு. அவர் எங்க வெடிக்க போறாரோன்னு நமக்கு பயமா இருக்கு. ஒரு வழியா பரிமாறப்பட்டு பிரியாணி எடுத்து வாயில வைக்கிறாரு குமரவேல். மாரியும் சாப்பிடுறாங்க. பாட்டி சந்தோஷமா பாக்க பாண்டியன் அதை விட சந்தோஷமா பாக்குறாரு. கோமதி கண்களும் மனசும் நிறைய அப்படியே புன்னகை தவள பாத்துட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இன்னும் சக்திவேல் சாப்பிடுறத காட்டவே இல்ல. ஒரு சாப்பிடுறாரா இல்ல சாப்பிட போற எல்லாரையும் சங்கடப்படுத்த போறாரான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் a happy weekend. Thank you.